இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் 4 மாதங்களை கடந்தோம். இப்பதான் நம்ம தொடங்கின போல இருக்கு. புது வருஷம் 4 மாதம் கடந்துட்டோம். 5வது மாதம் பிரவேசித்திருக்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதி. குறிப்பா இந்த நாளை ஜனங்க என்ன செய்வாங்க, உழைப்பின் நாளாக நினைவு கூறுவாங்க. உழைக்கின்ற நாள், உழவர்கள், அதாவது தொழிலாளிகள் தினம். ஆனா நாம கடந்த 4 மாதம் என்ன செஞ்சோம் என்று யோசித்து பார்த்தால் கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். நம்மை தேடி வந்து நம்மை வாழ வைத்து, நமக்கு ஞானத்தை கொடுத்து, நமக்கு சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, போஷித்து, காப்பாற்றி, எல்லா விதத்திலும் அற்புதமாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்தோம் என்று அவரவர்களுக்கு தான் தெரியும். இந்த நிலையில் இந்த மாதமும் தேவன் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கார், ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். போன மாதம் தொடங்கினவங்க எவ்வளோ பேர் இல்லை, இளம் வயதில், முதிர் வயதில், நடுத்தர வயதில் உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம். நம்ம என்ன நன்மை செஞ்சோம் யோசித்து பார்த்தா அவரவர்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்கிற ஒரு தெளிவான நடத்துதலையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் 40 நாட்கள் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய பாடுகள், மரணம், அவர் பட்ட வேதனைகள், அதையெல்லாம் கடந்த 2 மாதங்களில் படித்தோம், தியானித்தோம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற உயிர்த்தெழுதலின் செய்தியை கூட கேட்டோம். இப்ப இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 18ஆம் வசனம், 17, 18. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று இந்த வாக்கியங்களில் படிக்கிறோம். யோவான் அப்போஸ்தலர் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர், அவருடைய அன்பில் இருந்தவர். அப்ப அவருக்கு ஆண்டவர் பரலோக தரிசனத்தை கொடுக்கிறார். தெய்வீகம் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் யார் என்றும் அவருடைய ஒவ்வொரு காரியமும் விளக்கி சொல்லப்படுகிறது. அது அவர் பார்த்த உடனே, அவருடைய தலை முதல் கால் வரைக்கும் அவர் தரிசனமாய் பார்த்த உடனே செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுகிறார். அப்போ தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது மனுஷிகம் அப்படியே குறைந்து போய்விடும். தெய்வ மகிமை, தாழ்மை, உணர்வு எல்லாமே வித்தியாசமாய் வந்துடும். அவர் பாதத்தில் விழுறார். அப்பொழுது அவர் என்ன செய்தாரா, தமது வலது கரத்தை மேல வைக்கிறார். தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒருவர் இருந்தால் தேவன் தொடர்ச்சியாக அவருடைய கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறார். திரும்ப பேசுறார். என்ன, பயப்படாதே யோவானே, பயப்படாதே, உன்னுடைய தீர்மானம்
உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய தியாகம் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால நீ பயப்பட வேணாம். நான் யார் தெரியுமா? நான் ஏற்கனவே இருந்தவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நான் முந்தினவர், முன்னாடி இருந்த, பிந்தினவர், உயிருள்ளவராய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தான் தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லை. அப்போ உங்க நம்பிக்கை என் மேலதான் வைக்கணும். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றது அதுதான். உங்க நம்பிக்கையை எல்லா மேலையும் வைத்து தடுமாற கூடாது. ஏசாயா 44 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துல கூட இதே போல வார்த்தைய சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. அங்கதானே சொன்னாரு. அதே போல இங்கே சொல்றாரு, நான் முந்தினவர், உலக தோற்றம் முதல் இருக்கிறவர் நான் தான், கடைசி வரைக்கும் இருக்கிறவர் நான் தான். என்னை தவிர தேவன் இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது. அதனால நாம சொல்லுகிறோம், நான் தான் தேவன். என்னை தவிர வேற வழியை பின்பற்றாதீங்க. என்னை தவிர வேற நம்பிக்கைக்கு போகாதீங்க. என்னை தவிர மாற்று வழிக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். இவர் யார்? இஸ்ரவேலின் ராஜா, ஆளுகை செய்கிறவர், சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பர் சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, மரித்தேன், நான் மரித்தேன். நான் என்னை பிடிச்சாங்க, என்னை அடிச்சாங்க, என்னை கொலை செய்தாங்க, நான் மரிச்சிட்டேன். நான் மரித்த தேவன்தான். ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிருள்ள தேவன். மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். உயிரோடு இருக்கிறேன். எப்போ? சதா காலமும். அதனாலதான் இந்த தேவனை தேட சொல்லுகிறோம். அப்போ உயிரோடு இருக்கிறவர் என்ன செய்யறாரு? நம்மோடு இருக்க போறார். உயிரோடு இருக்கிறவர் அவர் மரித்தார், முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா மரித்தது உண்மைதான். அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். வேதம் சொல்லுது நம்மோட இருக்கிறார். யோசுவா 1:5 சொல்றாரு, நான் மோசையோட இருந்தால உன்னோட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ மோசையோடு அவர் இருந்ததற்கு காரணம் என்ன? மோசே கர்த்தரோடு இருந்தார். மோசே அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், அவருக்காக வாழ்ந்தார். இப்ப யோசுவாவோட சொல்றாரு, நீ மோசே போலவே என்னோட இருந்தா, என் வழியில நடந்தா, எனக்கு மகிமையா இருந்தா, நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் உன்னோடு இருப்ப. மோசையை விட்டு நான் விலகல, உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? அவர் வேலையை செய்யணும். பல முறை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யாரையாவது பார்த்து அப்படியே அன்பை சொல்றோமா? நான் பாவியா இருந்தேன், என் இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இப்ப நான் அவருக்காக வாழுறேன், போய் மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? இயேசுவின் அன்பை சொல்றீங்களா? புதிய ஏற்பாடை போய் கொடுங்கன்னு சொன்னோம், கொடுக்குறீங்களா? யாருக்காவது போயிட்டு அவருடைய அன்பை சாட்சிய, என் கதை, தேவ கதையை சொல்றீங்களா? அப்போ உயிருள்ளவர் என்ன செய்யறாரு? உங்களோடு இருப்பார். மோசையோட சொன்னார், மோசே கிட்ட சொன்னார், யோசுவா கிட்ட சொன்னார், உன்னோடு இருப்பான்னு. ஆனால் இங்கே சொல்றாரு, நான் உயிருள்ளவர்னு. மத்தேயு 28:20 சொல்றாரு, உங்களுடனே இருப்பான். அப்ப அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க?
அவரோட இருந்தாங்க, கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, புறப்பட்டு போனாங்க, ஊழியத்தை செய்தாங்க, தேவ ராஜ்யத்துக்கு மகிமையை கொண்டு வந்தாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, சும்மா கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறதல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னோட இருக்கிறேன். இருக்க மாட்டார், இருக்க மாட்டார், விலகிடுவார். சில நேரத்தில் விலகிடுவார். ஆண்டவர் விலகாம இருக்கணும்னா அவரோட நீங்க இருங்க, அவர் சொற்படி வாழுங்க, அவருக்கு மகிமையை கொண்டு வாங்க, ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்ததே இந்த உலகத்துல ஆத்துமாவுக்காக. உங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிற நோக்கமே உன் புருஷன் மாறணும், உன் பிள்ளைங்க மாறணும், உன் பெற்றோர் மாறணும், உன் குடும்பம் மாறணும், நீங்கள் அவருக்காக வாழணும். மற்றவர்களுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க, திறப்புல நில்லுங்க, போய் சொல்லுங்க. உயிருக்கு பயப்படாதீங்க. உயிருள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் உயர்த்துவார். இந்த மே மாதம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் உயிர் உள்ளவர். நீங்க அவரோட இருந்து ஊழியம் செய்யுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஞான ஸ்நானத்துக்குள்ள கொண்டு வாங்க. நாட்களை வீணடிக்காதீங்க. அவருக்கு மகிமையா எதாகிலும் ஒன்று செய்யுங்க. இதுவரைக்கும் எப்படியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கார், இனியும் நடத்துவார். செய்வீங்களா? அப்படி இருந்தால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட அவர் இருந்து அற்புதமாய் நடத்துவார். மே மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை தாங்கி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.